இயேசு நல்லவர். இருக்கீங்களா? இயேசு இந்த நாளில் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. அவருடைய கிருபை இந்த நாளில் நம்மை வழிநடத்தட்டும். அவருடைய மகத்துவம் உள்ள பிரசனம் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளில் சிலுவையை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் சிலுவையினுடைய மகத்தான காரியங்களை நம்மிடத்தில் சொல்லி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் அதை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல அவர் கல்கதா மலைக்கு நேராக சிலுவையை அவர் சுமந்து கொண்டு நடந்து சென்ற நாட்கள். அந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒரு சகோதரியினிடத்துல பேசினார், உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் நீ அழ வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. அடுத்து அவர் சொன்ன வார்த்தை லூக்கா 23:31 வாசிங்க. பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தை பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதம் பெறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். வாசிக்கலாமா? லூக்கா 23:31 வசனம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பச்சை மரத்திற்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள். இந்த வசனத்தை நான் இதுவரைக்கும் தியானிச்சதில்லை. இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்த உடனே இந்த வசனம் தியானம் செய்யணும்னு சொன்னோடனே எனக்கே ஒண்ணுமே புரியல. என்ன பச்சை மரம், எது பட்ட மரம்? எனக்கு ஒரே குழப்படி ஆயிடுச்சு. அப்புறம் சரி, நம்ம மனுஷியுமா கண்டிப்பா இதனுடைய காரியத்தை தோன்றணும்னா ஒன்றும் தெரியாது. ஆவியானவர் கரத்துல ஒப்பு கொடுத்து காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் ஒரு காரியங்களை அதை கொண்டு வந்தாங்க. பச்சை மரம் என்பது இயேசுவை குறிக்கிறது. இயேசுனாவே பாவம் இல்லாதவர், குற்றம் சாட்டப்படாதவர், தேவனுடைய குமாரன், அவர் மகிமையுள்ள தேவன், சகலமும் அவருக்கு பொருந்தும். அல்லேலூயா. அப்ப இயேசுவானவர் சகல காரியத்திலும் மகிமை உள்ளவர். ஆனா அவர் சொல்றாரு, பச்சை மரத்துக்கு இவ்வளவு காரியம்னா பட்ட மரம் யாரு? ஜனங்க எல்லாரையும் சொல்றாரு, நீங்க எல்லாரும் பட்ட மரம். அப்ப உங்களுடைய நிலை எப்படி? ஆக்கினை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்கினை தீர்ப்பு படிச்சிருக்கீங்களா? வேதத்துல ஆக்கினை தீர்ப்பு வந்துச்சுன்னு. ஆக்கினை தீர்ப்பு வரும். யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்? பாவம் செய்யறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்க சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது ஆச்சரியமா இருக்கும். இதை குறித்து நான் தியானம் பண்ணும் பொழுது அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, ரெண்டு பக்கமும் ஒரு பச்சை மரமும் ஒரு பட்ட மரமும் இருக்கு. இது ரெண்டுலையும் நெருப்பு வச்சு பாரு, எது வேகமா எரியும், எது எரியும்னு பாருன்னாரு. அப்ப பார்த்தா பச்சை மரம் எரியாது, பட்ட மரம் படக்குன்னு எரியும். புரியுதா? நீங்களாம் சமைப்பீங்கல்ல. பச்சை மரம் என்ன செய்யும்? கொண்டே வச்சுட்டா புகையும், கண்ணெல்லாம் எரிச்சலாகும், எரியாது. ஆனா பட்ட மரத்தை வச்சா நல்லா எரியும். ஆண்டவர் இந்த காரியத்தை வாசிக்கும் போது உலக நியாய தீர்ப்பை குறித்து அங்க ஆண்டவர் சொல்கிறார். அக்கினி இறங்கி பச்சிக்கிறது குறித்து சொல்றாரு. பட்ட மரம் சீக்கிரம் அக்கினி இறங்குச்சுன்னா, கந்தகத்துல விழுந்தா, நரகத்துல தள்ளப்பட்டா வேகமா பற்றி கொள்ளுமா. பச்சை மரம் எரியாது. ஏன் அப்படின்னா பச்சை மரம் பாவம் அறியாமல் இருக்கு. இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது, நான் ஒரு பச்சை மரம், எனக்கு ஆக்கினை தீர்ப்பு, இத்தனை உலகத்தில் உள்ள ஜனங்களுடைய பாவத்தின் அகோரத்தின் தண்டனை என் மேல விழுந்ததுனால பச்சை மரத்துக்கு தண்டனை வந்துருச்சு.
கர்த்தர் சொல்றாரு, நீ பட்டமரமா இருக்க, ஆக்கினி தீர்ப்பு வேகமா பிடிச்சுக்கோ. நீ என்னவா மாறணும்? பச்சை மரமா மாறணும். பச்சை மரமா மாறணும்னா, ஒரு மரம் பூமியில இருக்கு, பட்டுக்கிட்டு இருக்கு, அது பச்சை மரமா மாறணும்னா அது என்ன செய்யணும்? தண்ணீரை குடிக்கணும். வேத வசனமாகிய தண்ணீரை நாம் பருக பருக குடிக்க, வசனங்களை வாசிக்க வாசிக்க, ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் அந்த வசனத்துக்குள்ளே நமக்குள்ள வந்து பட்டமரமாய் ஆக்கி இருக்கிற பாவங்களை சுட்டெரித்து பச்சை மரமாய் நம்மை மாற்றும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இத வெளியில உள்ள உலக பிரகாரமா மரமா பார்க்காத, ஆவிக்குரிய ஜீவியத்துல பாரு. இதை எப்படி பார்க்கணுமா? உள்ளான காரியத்தை பாரு, ரகசியத்தை பாரு. நீ வெளியில உள்ள மரத்தை நோக்கி பார்க்காத, ஆவிக்குரிய ரீதியை பாரு. அங்கே ஆக்கினை தீர்ப்பு வந்தா பட்ட மரம் எப்படி ஆயிருக்கு? சுட சுட பாவம் அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா, ஒவ்வொரு காரியமும் பட்டு போக பண்ணி கொண்டிருக்கிறது. இயேசு சொன்னாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என்கிட்ட இருக்கிற கொடி எதுவோ அது இன்னும் கனி கொடுக்கும்படி என் பிதா அவைகளை சரியா பார்க்கிறாரு. கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அத எல்லாத்தையும், இப்ப காஞ்சு போயிடுச்சுங்க, கனி கொடுக்கலங்க, அதை கட் பண்ணி எங்க போடுவாங்க? அக்கினியில போடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நீ மாத்து. என்ன செய்யணுமா? நீ பச்சை மரமா மாறு. பச்சை மரம் பிதாவின் வலது பாகத்துல போய் அமர்ந்துரும். இந்த உலகத்துல எவ்வளவு கேடு வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலை நெருக்க வந்தாலும், அதை தப்பிக்கொள்ள பரிசுத்தவான்களுக்கு வழி உண்டு. கர்த்தர் இறங்கி மீட்டெடுப்பாரு. அந்த பரிசுத்தவான்களை கர்த்தர் சொல்றாரு, பச்சை மரமா நீ மாறணும், பட்ட மரமா இருக்க கூடாது. எந்த பட்ட மரம்? ஒரு பட்டு காஞ்சு போன மரம்னா அது ஒரு அனுபவத்தை தாண்டி வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா? பச்சை மரமா இருந்திருக்கணும், அதுக்கு பிறகுதானே அது பட்ட மரமா மாறி இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்ட மரமா மாறினதுக்கு காரணம் பாவம். அப்ப ஒரு பாவம் ஒரு மனிதனை என்ன செஞ்சிருது? பட்ட மரமா மாத்தி நரகத்துக்கு நேரம் தள்ளிடுது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு வரும்பொழுது, ஆக்கினி தீர்ப்பு வந்து இறங்கும் பொழுது, அந்த பட்டமரம் எங்கெல்லாம் இருக்கோ அதை பற்றி கொள்ளும். அல்லேலூயா. பூமி வெந்து உருகி போகும் என்று எழுதியிருக்கிறது. ஆக்கினி தீர்ப்பு இறங்கும். ஆண்டவர் இங்க சொல்லும் பொழுது, இந்த வசனத்துல நான் தியானம் பண்ண கிளம்பும் பொழுது, என்னுடைய ஆவியானவர் அதை அழகா சொல்றாரு. நியாய தீர்ப்பு அதுக்குள்ள மறைந்திருக்கு. நீ கவனி, நீ சீக்கிரமா பட்டமரமா அல்ல, அந்த பட்டமரத்தின் சுபாவம் மாறணும்னா வேத வசனத்தை நீ அதிகமா உட்கொள்ள பட்டமரம் பச்சை மரமா மாறிடும். சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கு, வேத வசனத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு எங்க போயிடுவான்? தண்ணீர் இடத்துக்கு போயிட்டா. கர்த்தர் சொல்றாங்க, நீ தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டேனா செழிப்பா நீ வளர ஆரம்பிப்ப. செழிப்பு வர ஆரம்பிக்கும். இங்க பாருங்க, எந்த காரியத்திலையும் நாம செழிப்பை போய் தேடி போக தேவையில்லை. இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்துல தியானம் இருந்தா செழிப்பு கண்டிப்பா வந்தே தீரும். ஏன்னா வேதவசனம் அப்படி சொல்லுகிறது. ஆவிக்குரிய ரீதியாய் நீங்க பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். என்னவா? நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ வெளிப்புறமாக பார்க்கிற ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டா அவனை நீ எப்படி பார்க்கிற? எந்த காரியம் பண்ணிட்டான், அவனை எப்படி நியாயம் தீர்க்கிறது, எந்த காரியம் என்று எதை வச்சு நீ அவனை பார்க்கிற? மாம்சத்தின்படி அவன் குற்றவாளின்னு சொல்றியா? உலகத்துல இந்த பாவம் இவங்க செய்யல, இவங்க செய்யறாங்க அப்படின்னு குற்றம் சொல்றியா? இல்ல, இந்த வசனத்தின்படி நீங்கள்
மாம்சத்துக்கேற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கிறதில்லை. அப்ப நியாயம் தீர்க்கிற ஆவிக்குரிய ரீதியா நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த சிலுவை காரியத்துல கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. நீ நியாயம் தீர்க்கிறதுல எதை வச்சு நியாயம் தீர்க்கிறான்? ஒருத்தனை உங்க பாஸ்டர் தவறானவர்னு எதை வச்சு நியாயம் தீர்க்கிற? மாம்சத்தின்படியா? மாம்ச காரியத்தை வைத்தா? ஆவிக்குரிய ரீதியில இவர் இந்த காரியத்தை சரியா செய்யல, போக்சோ சட்டம் அவர் மேல வந்துருச்சு, பிரபலமானவங்க கையங்களமோ பிடிக்கப்பட போறாங்க, அப்ப ஆழ்துளை கிணறு திறந்திருக்கு, எங்கேயோ சம்பவிக்க போகுது. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை பாருங்க, நீ பார்க்கிற பார்வை எது? ஒரு கேணி, ஒரு குழாய் ஒண்ணு திறந்திருக்கு, யாரோ விழ போகிற வழி இருக்கு. அப்ப நாம பார்க்கிற பார்வை மாம்சத்துல பார்த்துட்டோம். ஆவியில பாத்தியா? ஆவியில விழ போறவே இருக்கான். நிறைய பேர் விழ போறான். ஒரு குழி திறந்திருக்கு, அந்த குழிக்குள்ள விழ போறான். அவனை தூக்கி எடுக்கிறதுக்கு நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் நீ எப்படி பாக்குற? ஆவியில பாக்குறியா, இல்ல மரமா, சாதாரண பச்சை மரமா பாக்குறியா, இல்ல அந்த மரத்தின் மூலமா இயேசு இந்த உலகத்துக்குள்ள ஒரு விஷயத்தை சொல்ல போறாரு. பச்சை மரம்னாரு தன்னை. அப்ப ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உள்ள இருக்கா? அவர் தன்னை சொல்றாரா? பட்ட மரம்னு ஜனங்களை பார்த்து சொல்றாரு. அப்ப சொல்றாரு, இங்க ஒரு மரம் ஒரு பட்டு போயிருக்கு, பாவத்தினால பட்டு போயிருக்கு, உலகத்து காரியத்தினால பட்டு போயிருக்கு. கர்த்தர் சொல்றாரு, எனக்கே இந்த நிலைனா நீ என்னவா மாறிரு? பச்சை மரமா வேகமா மாறிரு. மாறிட்டேனா இந்த உலகத்தோட நியாயம் தீர்க்கும் பொழுது ஒன்னு நியாயம் தீர்க்க மாட்டேன், நீ தப்பிக்கொள்வாய். பிதாவின் வலது பாரிசத்திலே போய் இயேசுவானவர் அமர்ந்தது போல கர்த்தர் நம்மை அங்கே கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்மை வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் அதனாலதான் கேட்டாரு, நீங்க ஒரு மனுஷனை எப்படி நியாயம் தீர்க்கிறீங்க? அவங்க பொல்லாதவங்க, அவங்க செஞ்சது தவறு, அவங்க அரைகுறையா வஸ்திரம் போட்டாங்க, அவங்க மற்றவங்களை குறித்து ஏதோ சொல்றாங்க, அப்படியா? உலக பிரகாரமா வச்சு நியாயம் இருக்கிறியா? இல்ல வேதத்தின்படி இவங்க இப்படி நடக்கலன்னு சொல்லி நியாயம் இருக்க வரியா? வேத வசனத்தை தான் நம்ம ஒவ்வொரு நாள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. நீங்க அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உன்னையும் என்னையும் காப்பாற்றணும் தான் ஏசப்பா வந்தார். காப்பாத்துறதுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, அது நமக்கு சந்தோஷம் இல்லையா? அல்லேலூயா. அந்த நல்ல அப்பா சொல்றாங்க, உன் நியாயம் எப்படி இருக்கிறது? நீ எப்படி மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறாய்? நீ எப்படி எந்த காரியத்தை வைத்து அறிகிறாய்? இங்க சொல்லப்படுது, குமாரனே யாரையும் நியாயம் தீர்க்க வரலையா, ரட்சிக்க தான் வந்தார். ஒருத்தனையாவது காப்பாத்தேன். அவன் தப்பானவன் தான், அவன் கெட்டவன் தான், அவன் சண்டை போடுறவன் தான், அவனை அரவணைச்சு கொண்டு வந்து ஏசப்பாட்ட விட அவன் நல்லது வாங்கிட்டு போட்டுமே. அல்லேலூயா. சங்கீதம் 94:20 சொல்லுது, தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ள தீமை, தீமைனா ஒரு அர்த்தம் சொல்லுது, தீமைனா பிசாசை குறிக்குதுன்னு சொல்லுது. அந்த பிசாசினால் உண்டாகப்படுகிற காரியம் கர்த்தருடைய சமூகத்துல நியாயம் இருக்கிறவங்க அப்படியே போய் நியாயம் இருப்பாங்க? ஆண்டவர் அப்படியே நியாயம் இருப்பாரு? இவன் அந்த தப்பு செஞ்சான், இவன் அப்படி தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிறதா அப்பா. என்னைக்குமே குற்றவாளியா பாக்குறது இல்ல அப்பா. அல்லேலூயா. இன்றைக்கு அதனாலதான் அப்படி சொல்றாரு, கொடுங்கோல் உமக்கு
இசைந்து இருக்குமோ? பயங்கரமா உன்னை தண்டிக்கிறது அவரோடு கூட இணைஞ்சிருக்குமான்றாங்க. ஏசப்பா கிட்ட அப்படி கிடையாது. அல்லேலூயா. அவர் செய்யக்கூடிய காரியம் யோவான் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே தேற்றும்படி என்ன சொல்ல, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்தின்படி தீர்ப்பு செய்யாமல். தோற்றம்னா பார்க்கறத வச்சு ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லாதீங்க. அவங்க தப்பானவங்கன்னு. நீதியின்படினா பைபிள் வசனத்தின்படி. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நம்மகிட்ட, நீ கொஞ்சம் கவனி, நீ எந்த மரம், நீ எல்லாரும் எந்த மரம், நீ எப்படிப்பட்ட மரம், நீ எதனால பட்ட மரமா மாறிக்கிட்டு இருக்க தெரியுமா? எதனால உங்ககிட்ட இலையுதிர் காலம் வருது தெரியுமா? என்ன காரியம்னா, வசனம் உங்ககிட்ட உள்ள ஏற 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 உனக்கு எப்படி வரும் தெரியுமா? ஆவிக்குரிய ரீதி திறக்க ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய கண்கள் தெரிய ஆரம்பிச்ச உடனே நீ தோற்றத்தின்படி ஒருத்தனை நியாயந்திருக்க மாட்ட, வேத வசனத்தின்படி ஒருத்தனை நியாயந்திருக்க வருவ. இல்லங்க, என் வசனம் அப்படி போட்டிருக்கு, நான் அசுத்தமானதை என் கண்களால பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. நம்ம அப்படி வந்துருவோம். இயேசுவானவர் அதை தான் சொல்லுகிறாரு. யாக்கோபு 2:4, உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. மறுபடியும் வாசிங்க. உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. என்ன செய்யணும்? என்ன காரியம் சொல்லுது? நான் போதகம் அப்படியா? போதகம் பண்ணியா? பேதகம்னா அதோடைய அர்த்தம் என்னங்க? போதகம்னா போதிக்கிறது, பேதகம்னா தவறா சிந்திக்கிறது, ஒரு தப்பா ஒருத்தவங்க குறிப்பிடுகிறது. இன்னைக்கு பாருங்க, அதனால தகாத சிந்தனைகளோடு வாசிங்க. தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா. எப்படி யோசிச்சா? உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி. அப்ப நீங்க முதல்லயே உங்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணம் கொண்டுட்டீங்கன்னா, நீங்க அடுத்து என்ன வெளியே கொண்டு வருவீங்க? தகாத சிந்தனைகளை தான் வெளியே கொண்டு வருவீங்க. அப்ப உங்களுக்குள்ள எதை நிதானிக்கணும்? வசனங்களை முதல்ல நீங்க நிதானிக்கணும். இது சரியா இருக்கா? இது என்ன காரியம்? நீங்க இதை நிதானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிப்பார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவையோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பட்ட மரம். நீ பட்ட மரம் எப்படி இருக்கணும்? இந்த மரம் என்ன செய்யுது? என்ன காரியமா இருக்கு? ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்க்கல, ஆவிக்குரிய ரீதியா பட்டு போனதை பார்க்கல. அது என்ன செய்யுது? சில பச்சை மரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்க ஆவிக்குரிய ரீதியில வளர்றாங்க, அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்க, அவங்க உயர்ந்த இடத்துக்கு போறாங்க, அந்த சபை மேல போகுது, அந்த சபை இப்படி இருக்கு, அவங்க விதம் இப்படி வளர்ந்துருக்காங்க. என்ன செய்யுது? பச்சை மரத்தை காட்டிட்டு இருக்கு. நீ பட்டு மரம், பட்டு போயிருக்க, உன் வளர்ச்சி இல்ல, காஞ்சு போயிடுச்சு, இலை உதிர காலம் வந்துருச்சு. கர்த்தர் உனக்குள்ள வசனத்தை உள்ள தூக்கி நீங்க அடுக்க கர்த்தர் உங்களை செழிப்புள்ள தோட்டமாய் மாத்தி விடுவாரு. அல்லேலூயா. நல்ல மரமாய், கனி கொடுக்கிற மரமாய் மாற்றி விடுவாரு. கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்குமா? நல்ல கனி கொடுக்குமா? கெட்ட மரம். மரத்தை வச்சுதான் அடையாளம். நான் யோக்கியனா உங்ககிட்ட பேசலாம், என்கிட்ட பட்டு இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். நான் பட்ட மரமா எவ்வளவு தூரம் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. என் பட்ட மரம் செழிப்பாகணும்னா வசனத்தை கொண்டுதான் நான் செழிப்பு உண்டாக்கிக்கணும்.
உங்களுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு பட்டு போயிருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்க செழிப்பா மாத்தணும்னா வேத வசனத்தை தியானம் செய்யுங்க. இரவும் பகலும் வேத வசனத்தை தியானம் செய்யும் பொழுது அவன் நீர்க்காலையில் ஓலமா அப்படியே அப்படியே நவுந்து அவன் தண்ணீர் உள்ள இடத்துக்கு ஒரு மரம் நவுந்து போயிடும். வேர் விட்டு போயிருங்க. வேர் விட்டு போய் அந்த வேர் தண்ணீரை உறிந்து கொண்டு வரும். 1 கொரிந்தியர் 2:15 வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். எப்படி? உங்களை பார்த்துட்டு இவ இப்படிதான் சொல்லிட்டு போயிடக்கூடாது. நாங்க அப்படி நினைச்சானா அப்படி இல்லை. அவனால் நம்மளை கணிக்கவே கூடாது. அவர் இப்படி நினைச்சான். இது எப்போ வரும் தெரியுமா? அந்த நீர்க்காலின் ஓரமா நீங்க போய் நடப்பட்ட மரம் போல செழிப்பாகும் போது உங்களை அப்படி தெரியும். வெளியில இருந்து பாக்குறவனுக்கு வெறும் இலை இப்படி இருக்கேன்னு, பச்சை பசேன்னு இருக்கேன்னு, நீங்க எங்க இருந்து இந்த பூஸ்டியும் இந்த நல்ல ஒரு ஆகாரமும் எங்க இருந்து வருதுன்றத அவங்க கண்டுபிடிக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து உங்ககிட்ட வரணும். நீ எதுல இருந்து எடுக்கிறேன்னு பைபிளை காட்டணும். எங்க அப்பா என்னை செழித்தோங்க பண்ணுகிறது இந்த வசனத்தின் மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, லூக்கா 12:14 வசனம். மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? அவருக்கு நியாயம் இருக்கிறதுக்காக அவர் வரல, அவர் மீட்டெடுக்கிறதுக்காக. அதனாலதான் இந்த கல்வாரியில அவர் அவ்வளவு போராடினார். நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு. எந்த காரியத்துல நீங்க வெளியே வர முடியலன்னு நினைச்சு காத்திருந்தீங்களோ அவர் சமூகத்துல, அந்த காரியத்திலிருந்து அவரால் மட்டும் கண்டிப்பா விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர முடியும். நீங்க வெளியே வந்தோடனே மறந்துடக்கூடாது. வெளியே வந்த உடனே நீங்க அவரை மறந்துட்டீங்கன்னா நன்றி இல்லாம போயிடும். அல்லேலூயா. எப்பயுமே அவரை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். யோவான் 18:36. இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதா இருந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க? என் போர் சேவகன், என் சேவகன் என்ன செஞ்சிருப்பாங்க? உங்களோட கூட யுத்தம் பண்ணி இருப்பாங்க, போராடி இருப்பார்களே. 36 வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல. அவர் சொல்ற அர்த்தம் புரியுதா? பூமியில போராடுறது இங்க ராஜ்யபாரம் அமைக்கிறதுக்கு இல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இங்க வீடு கட்டி, இங்க கார் பங்களான்னு வாங்கி, இங்க நம்ம செட்டில் ஆகி, இங்க அந்த இதே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இங்க நமக்கு வேலை இல்லைன்றாரு. நம்ம போக வேண்டிய இடம் வேற. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என் ராஜ்யம், நீங்க என்னுடைய ராஜ்யத்தை விரும்புறீங்களே, அதை இங்க இல்லைன்றாரு. ஆவிக்குரிய அர்த்தமா பாருங்க, 2 காரியமா சொல்றாரு. பட்டை மரம், பச்சை மரம். அவர் சொல்ற விஷயம், ராஜ்யம் வேற. என் ராஜ்ய பூமிக்குரிய இருந்தா என் ஊழியக்காரங்க உன்ட்ட போராடி இருப்பாங்களே, நேரம் யுத்தத்துக்கு வந்திருப்பானே. ஏன் ஊழியக்காரன் அடி வாங்குறான்? எங்களுக்கு இங்க போராட்டம் இல்ல, எங்க வேலையே வேற. நாங்க அங்க போறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த மரத்தை குறித்து சொல்லக்கூடக்கூடிய காரியத்துல நம்ம நியாய தீர்ப்பை குறித்து, நம்ம இப்ப தோட்டத்துல நியாயம் இருக்கிறதும், இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார். நீ ஆவிக்குரிய ரீதியா பாரு. அப்ப ஒரு மரம், இந்த மரத்தை குறித்து அவர் பார்க்கும் பொழுது 2 விதமான வாழ்க்கையை குறித்து சொன்னாரு. பச்சை மரத்தையும் பட்டை மரத்தையும்.
அடுத்த காரியத்தை அவர் சொல்றாரு. ஒரு மரத்தை குறித்து சங்கீதம் 92வது சங்கீதம் வசனம் 12. நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். இங்க ஒரு மரத்தை குறித்து சொல்றாரு. யாரா இருந்தா எப்படி வளருவாங்க? நீதிமானா இருந்தேனா கர்த்தர் சொல்றாரு எப்படி வளருவையா? பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவாய். பனை ஹைட்டு, கேதுரு அகலம். உங்களால எட்டி பிடிக்க முடியாது. 2 பேர் 3 பேர் சேர்ந்து எட்டி பிடிக்கணும், அவ்வளவு பெரிய மரம். ஆண்டவர் சொல்றாரு இப்படியும் வளருவ இப்படியும் வளருவ. ஹல்லேலூயா. எல்லா வித ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. யாருக்கு? நீ நீதிமானா இருந்தேனா. பச்சை மரமா இருந்தா, பச்சை மரமா மாறினேனா, உண்மையா நீதி உள்ளவனா மாறினேனா, கர்த்தர் சொல்றாரு நீ செழித்தவங்க பனையை போல வளருவையான், லீபனோனை போல அப்படியே கேதுரு மரத்தை போல வளருவாயான். அப்படின்னா ஏன் இப்படி சொல்றாரு? குண்டாயிட்டே போவோமா? அது அர்த்தம் எல்லை பெருகுயா. உன்னுடைய ஜெப எல்லை அதிகரிக்கும், உன் வீடுகள் வாசல்கள் அதிகரிக்கும், உன்னோட கூட ரட்சிக்கப்படுற உன் சபையில இருக்கவங்க பெருகுவாங்க. அதுதான் ஏன் பெருக்கம். அல்லேலூயா. சரி, நீதிமொழிகள் 12:3 இந்த மரத்தினுடைய காரியங்களை குறித்து ஒரு காரியம் சொல்றேன். இங்க ரொம்ப முக்கியமானது. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான். என்னவா? துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. மரத்தை குறித்து சொல்லிட்டு வராரு. நீ நீதிமான் இருந்தா உன் வேறு அசையாதான். ஏதாவது ஒரு காரியம் உன்னை துக்கப்படுத்த மாதிரி சேர்ந்துச்சுன்னா ஐயோ நீ சோர்ந்து போய் உட்கார மாட்டாய். உன் வேறு கிறிஸ்துக்குள்ள ஸ்ட்ராங்கா நீ உள்ள விட்டுருக்கனால நீ அசையப்பட மாட்ட. உன் மரம் சாயாது, அசைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்றார். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சுகம் அதிகமா இருக்கும். எப்படி? ஹல்லேலூயா. ஏசப் அப்படி வச்சுக்காரு பாருங்க. நீதிமான் சுகமா தங்கி இருப்பானா. ஏன்னா வேர் விட்டுட்டேல. கர்த்தர் சொல்றாரு நீ நீதிமானா இருக்க, உண்மையா இருக்க, உன் சுகம் அதிகமா இருக்கும். நீ பலவீனப்பட்டவன், சுகமடைந்தவன், வியாதியிலிருந்து சுகம் பெற்றவன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சுகஜீவியமாய் வைப்பார். கர்த்தர் அதைத்தான் உங்களிடத்தில் சொல்லுகிறார். சுகமாயிருப்ப. நீதிமொழிகள் 10:30 மரத்தை குறித்து சொல்லிக்கிட்டு வரேன். மரத்துடைய வேறு உள்ள ஆழமானோடனே நீ என்ன செய்வ? வேறு உள்ள போயிடும், சுகமாயிருப்ப. அடுத்து நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது. உன்னை ஒருத்தன் அசைக்க முடியாது. நீதிமொழிகள் 10:30 அதான் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 75:10. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அல்லேலூயா. பரலோகத்தை நோக்கியா இருக்கும், உயர்த்தப்படும். கம்பீர தோட்டத்தை போல இருக்க காண்டாமிருக கொம்பு எப்படி வானத்தை பார்த்து நிமிர்ந்தே இருக்கோ அது போல கொம்புகள் உயர்த்தப்படும். அதனாலதான் அது பரலோகத்தையே நோக்கி இருக்கிறதுனாலதான் அதுக்குள்ள எண்ணெயின் தைலத்தை வைத்து அபிஷேகம் பண்றாங்க. அது போல கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்முடைய கொம்பை அவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. அடுத்து நீதிமொழிகள் 10:7. பத்தாம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். அவன் பேரை கர்த்தர் புகழ் பெற்ற விரும்புவார். அல்லேலூயா. ஏன்னா அவன் நீதிமானாய் மாற்றுகிறார். அவன் பச்சை மரமா மாறுறதுனால அவன் பேர் என்ன? புகழ் பெற்று விளங்கும். நீதிமொழிகள் 11:8.
நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். அவன் நெருக்கடியிலிருந்து சிக்கி கொள்றான் பாருங்க, சிக்கல்ல இருந்து கர்த்தர் அழகா விடுதலை ஆக்கி கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா. அவனை விடுவித்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 12:21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஒரு கேடும் வராது. ஆமென். நான் சுருக்கமா உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு வரேன், ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு 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 பெரிய தியானத்துக்கு கொண்டு வரும். ஏன்னா கிறிஸ்துக்குள்ள பனைமரை போல அவன் வளர்றான், அவன் வேறு ஆழமா போயிடுச்சு. அவன் பட்ட மரமா இருந்தவன் அவன் நீதிமானா மாறி பச்சை மரமா மாறும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லிட்டு வரேன். அவன் அசைக்கப்பட மாட்டான், மகிழ்ச்சி இருக்கும். அவனுக்கு கிடைக்கக்கூடிய காரியம் இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்குவாரு. அவனுக்கு ஒரு கேடு வராது. நீதிமொழிகள் 13:21 நன்மையான பலன் அவனுக்கு வரும். ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன வரும்? நன்மையான. நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். சங்கீதம் 112:6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் பேரு நித்திய கீர்த்தி, வாழ்நாள் எல்லாம் அவன் பேரு சொல்றும்படி மாறுவான். ஒரு நீதிமானாய் அவன் மாறி இருந்தான். நீதிமொழிகள் 10:25 நித்திய அஸ்திவாரம் உள்ளவனாய் இருப்பான். யாரு? நீதிமான். நீதிமொழிகள் 11:28 தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். அவங்க அப்படியே எங்கிட்டு விட்டாலும் எழுந்துச்சு வருவாங்க, வெளியில தொலைத்து வருவாங்க. ஏன்னா வேறு உள்ள விட்டாச்சு, தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு, வசனத்தை எடுத்துக்கிட்டு இருக்கு, வசனத்தை தாகத்தோட வாங்குது. அதனால அது எப்பயாவது துளிர்த்து வெளியே வந்துடும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை கொண்டு வருவார். எபிரேயர் 10:38 நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால அவன் ஏசப்பா நம்பியே இருக்கிறனால அந்த நீதிமான் பிழைப்பானா. அவன் வேறு நம்பிதானே விட்டு இது பண்றான். சங்கீதம் 58:11 அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும். ஹல்லேலூயா. அப்ப நிச்சயமா நீதிமானுக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு பச்சை மரத்துக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. ஹல்லேலூயா. கட்டாயம் பலன் உண்டு. நீதிமொழிகள் 12:13 எவ்வளவு விஷயம் ஆண்டவர் வச்சிருக்காரு பாருங்க. நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து நீங்கி வெளியே வந்துருவான். நீங்க அதுக்காக போராட வேணாம். இங்க தேவ சமூகத்துல வேத வசனத்தை வாசிச்சு ஜெபத்தில் நீங்க காத்துருங்க, அதுவா அப்படியே நீங்க வெளியே வந்துருவீங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4:18 நீதிமானுக்கு நடக்கக்கூடிய காரியம், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். பாதை சூரிய பிரகாசம் போல இருக்கும். உன் இருள் விலகிரும், இருள் வராது, வெளிச்சம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 13:43 நீதிமொழிகள் 14:32 மத்தேயு 13:43 பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்களா அவங்க. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே அவங்க சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:32 நீதிமானோ என்ன செய்ய போறான்? நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன். ஏன்னா அவன் எப்ப மரித்தாலும் பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பான் என்ற ஒரு நிச்சயம் அவனுக்கு இருக்கிறது. 17 வசனங்கள் குறிப்பிட்டு வந்திருக்கு, 34 இருக்கு. அதுல இந்த பச்சை மரம், அந்த மரம் வேறு விட்டு அவன் பனை போல செழித்து அவன் லீபனோனை போல வளர்ந்து வருவான்னு சொல்லி அவனை நீதிமானுக்கு ஒப்பிட்டு காண்பிச்சதுனால நீதிமானுக்கு உண்டான காரியங்கள் அத்தனையும் உங்ககிட்ட கூட்டிட்டு காண்பிச்சேன். எதுக்கு தெரியுமா? பட்ட மரமா இருக்க கூடாது, பச்சை மரமா மாறணும். பச்சை மரம் பிதாவின் வலது பாரிசத்துக்கு போயிடுச்சு.
இந்த உலகத்துல அவருக்கே நெருக்கம், போராட்டம் வரும். எல்லாருக்கும் நெருக்கம் வரும், எல்லாருக்கும் போராட்டம் வரும். நீதியின்படி நீ போராடுறியான்னு தான் வரும். ஒரு இடத்துல பொய் சொல்ற நிலைமை வரும். நீ பொய் சொல்லாம உன் வாயை அடக்கி கொண்டா அந்த போராட்டம் நீதிமானுக்கு வர போராட்டம். சண்டை வரும், நீ சண்டை விடாம விலகி போயிட்டனா அதுதான் நீதிமானுக்குள்ள போராட்டம். உன்னைய தவறானவங்க உன்னைய குற்றச்சாட்டுவாங்க, நீ செய்திருக்கவே மாட்ட. அப்படி உன்னை குற்றச்சாட்டுனாங்கன்னா நீ அமைதியா கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நியாயம் தீர்ப்பானா, நீ நீதிமானா மாறுற. கர்த்தர் உனக்கு நியாயம் தீர்க்க இறங்குவாரு. இயேசுவானவர் தன்னை குறித்து எங்கேயுமே போய் விமர்சனம் பண்ணவே இல்லை, எதையுமே சொல்லல. பிதாவின் ராஜ்யத்துக்கு பிதா கிட்ட போனோம், அவரை குறித்தான மேன்மையான காரியத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே வந்தார். பூமிக்குரிய காரியத்தை குறித்து கர்த்தர் பேசவில்லை. சுகமாக்கினாரு. பிதாவை தேடு, ஜெபம் பண்ணு, கர்த்தரை தேடு, பிழைப்பாய், செழித்தோங்குவாய், இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவாய், நெருக்கத்திலிருந்து விலகி வருவாய், ஆனந்த மகிழ்ச்சி இருக்கும். பாருங்க, செழிப்பா வளர்வ. உனக்கு கொடுக்கிற விசேஷித்த காரியம் அவர் அதனாலதான் அந்த காரியத்தை வைத்தார். என்னன்னா, பச்சை மரம் இவ்வளவு போராட்டத்தை சந்திச்சுட்டு அது கரெக்டா போயிடுச்சு. உலகத்துக்குள்ள நீ பச்சை மரமா மாறும் பொழுது இந்த உலகத்துக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் வரும். இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு மாதிரி நடப்பாங்க, நாம வித்தியாசப்படுவோம். இந்த உலகம் நம்மளை குற்றவாளி, இல்லைன்னா இந்த உலகம் ரொம்ப பெரிய பரிசுத்தவானா இருக்காரா, பல குற்றங்கள் சொல்லும். இவர் பெரிய பைபிள் எடுத்துட்டாராம், இவர் இப்படியாக்கா அப்படியான், எதையும் பார்க்காத. ஆனா நீ கர்த்தரை பாரு, உன்னை நீதிமானா மாத்துவேன், உன் நாம செழித்தோங்குன்னு கர்த்தர் இன்னைக்கு உன்கிட்ட வாக்கு கொடுக்கிறாரு. நீ அதை நம்பு, நீ செழித்தோங்கி கர்த்தர் சொன்னபடி வளர்ந்து நீ வெளியே வருவாய். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற காரியம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு மாற்றம் வரணும். அவர் அத்தி மரத்தை பார்த்தாரு, அத்தி மரத்துல கனி இல்லை. என்ன கனி இல்லை? அன்பு, சந்தோஷம். கலாத்தியர்ல சொல்லப்பட்ட அந்த 9 கனியும் என்ன இல்ல? காணல. அப்ப கனி உருவாக்கப்படணும். ஆண்டவர் சில மரத்துல கனிகளை தேடுவாரு. அங்க இலை மட்டும் நல்ல செழிப்பா வந்துருச்சு. என்ன செஞ்சுட்ட? நீ வசனத்தை அள்ளி அள்ளி குடிக்க ஆரம்பிச்ச உடனே, அந்த தண்ணீரை பருக ஆரம்பிச்ச உடனே நீ செழிப்பா வந்துட்ட. உன் இலையெல்லாம் செழிப்பா இருக்கு. அத்தி மரத்துல வந்து அடுத்து என்ன செய்வார் ஏசப்பா? கனி இருக்கான்னு தேடுவாரு. தேடினாரா இல்லையா? அப்ப தேடும் போது கனி இல்லைன்னா இனி ஒரு காலம் பட்டு ஒண்ணுமே கிடைக்காத ஒன்னுட்டு ஒருத்தன் கனி சாப்பிட மாட்டான்னு அவர் வாயில சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா வேறு முதற்கொண்டு, வேறு இப்பதான் சொன்னாரு, நீதிமானுடைய வேர் நல்ல ஆழத்துல இறங்கும்னாரு. வேர் முதற்கொண்டு பட்டு போகிற அளவுக்கு பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப மரம் பாருங்க, கடுகு விதை, கடுகு இவ்வளவு தானே இருக்கும். அதை எடுத்து பூமியில போட்டு தண்ணி ஊத்துனா அது என்ன செய்யும்? சின்ன குட்டி சரியாகி பெரிய மரமா வரும். குட்டி ஒண்ணுதான், ஆனா மரமா வரும். அந்த மரத்தை கவனிச்சு பாருங்க, நிறைய பறவைகள் வந்து கூடு கட்டுற அளவுக்கு பெரிய மரமா வரும். கர்த்தர் சொல்றாரு அப்படி. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாங்க, இந்த சின்ன விதை, இந்த கடுகு விதை, இது ஒரு பெரிய மரமா வந்து கனி கொடுக்க முடியும்னா கர்த்தர் சொல்ற இந்த வேத வசனத்தில் உள்ள ஒரு எழுத்தாகிலும், ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அது மாறாது. அது உள்ள போயிருச்சுன்னா நிச்சயமா உனக்கு பலன் கொடுக்கும். உன்னை நீதிமானா மாத்தும், உன்னை ஆசீர்வதித்து செழித்தவங்க பண்ணும். உன் வேர் எப்பொழுதும் பட்டு போகாது. கண்டிப்பா நீ கனி கொடுக்கிறவனா கட்டாயமா கர்த்தர் உன்னை மாத்துவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? இயேசு நல்லவர். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. இந்த வேளையிலும் உம்முடைய வசனத்தை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. உம்முடைய வல்லமையில கரம் பலத்த காரியங்களை செயல்படுத்தும்படிக்கு உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்களை நேர்த்தியாக நடத்தும்.
நம்முடைய ஆண்டவரே, இந்த மரத்தை குறித்து நீர் எங்களுக்கு அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த வசனம் அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். இந்த வார்த்தையினுடைய மகத்துவத்தை, மேன்மையை காண கர்த்தர் கிருபை செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தும். இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ரீதியத்தை நினைத்து அந்த ரீதியை தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு கர்த்தருக்கேற்றபடி தங்கள் வாழ்க்கையை அமைத்து பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை அடைய கர்த்தர் உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.